Manimegli Vichirangan. I am in the pink of health and I really feel on cloud 9 meeting you all once again through this video. நான் நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் எல்லாரும் நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது clause analysis. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக், லிட்டில் பிட் டிஃபிகல்ட்னு கூட சொல்லலாம். பட் அதை I'll put it in a nutshell. ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸை போட்டதும் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், சிம்பிள் சென்டென்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா நம்ம. இப்போ சிம்பிள் சென்டென்ஸ்க்கு clause கிடையாது, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்க்கு தான் clause இருக்குது. அதாவது மெயின் clause, சபார்டினேட் clause. இந்த சபார்டினேட் clause வந்து நவுன் clause-ஆ, adjective clause-ஆ இல்லை adverbial clause-ஆ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஓவராலாக ஒன்று சொல்லிடுறேன் நான், 3 clauseக்குமே டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும்னு. இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இருக்குன்னா அதை மெயின் clause, சபார்டினேட் clauseன்னு பிரிச்சுக்கணும் நம்ம. இப்போது மெயின் clause இருக்கு இல்லையா, அதில் ஒரு verb இருக்கும், சபார்டினேட் clauseல ஒரு verb இருக்கும். ஓகே, இப்போ நம்ம மெயின் clauseல இருக்கிற verb-ஐ எடுத்து யூ ஷுட் ஆஸ்க் த கொஸ்டின் வாட். இப்போ வாட்ன்ற கேள்விக்கு அந்த verb-ஐ வச்சு நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், அதுக்கு ஆன்சர் கிடச்சிதுன்னா அது நவுன் clause. அதே மாதிரி அந்த வேர்பை வச்சு when, where, how, why அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் கிடச்சிதுன்னா அது adverbial clause. இப்போது அந்த கன்ஜங்ஷன் வரும் இல்லையா, சபார்டினேட் கன்ஜங்ஷன், அது வந்து மெயின் clauseல இருக்க அந்த நவுனை பற்றி கொஞ்சம் சார்ந்து இருந்ததுன்னா, ஆன்சர் டு த கொஸ்டின் விச் அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னா இட் இஸ் adjective clause. இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் குழம்புனா மாதிரி இருக்கும், பட் எக்ஸாம்பிளோடு நான் சொல்கிறேன். இப்போது நம்ம எக்ஸாம்பிள்ஸ்க்கு போவோம். I know that you have great concern for me. இங்கே பார்த்தீங்கன்னா I know, that is main clause. ஓகே, அதாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு verb இருக்குது. That you have great concern for me, that is subordinate clause. ஒத்துக்கிறீங்களா? That you have great concern for me, it can't stand alone, it depends on the main clause இல்லையா, அதனால் அது பேர் subordinate clause. ஓகே, இப்போ I know அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த know எடுத்து you ask the question what. What do you know? உனக்கு என்ன தெரியும்? What do you know? இப்போ what do you know அப்படின்னு கேட்கும்போது you get an answer from the subordinate clause இல்லையா. இப்போ I know that you have great concern for me, I know எடுத்து what do you know that you have great concern for me. So you are getting an answer to the question what. இந்த வாட்ன்ற கேள்விக்கு ஆன்சர் வருது இல்லையா சபார்டினேட் கிளாஸ்லேருந்து. ஸோ அந்த சபார்டினேட் கிளாஸ் வந்து நவுன் கிளாஸ். ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள், nobody expected that he would die. Nobody expected, that is main clause, that he would die is subordinate clause. இப்போ அந்த subordinate clause noun clause-ஆ, adjective clause-ஆ, adverbial clause-ஆ பார்க்கலாம். Nobody expected. What they didn't expect? Answer to the question what nobody expected? That he would die. அவன் இறந்துருவான்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. So you are getting an answer to the question what. So இதுவும் noun clause. Understood? I heard that he had failed in his exam. I heard, main clause, I subject, heard, verb. That he had failed in his exam, that is subordinate clause. In the subordinate clause, adjective clause or adverbial clause or noun clause on பார்ப்போம். I heard. What did you hear? என்ன கேள்விப்பட்ட? What did you hear? Answer to the question what. So that he had failed in his exam. So you are getting an answer to the question what. So இதுவும் noun clause. இப்போ நெக்ஸ்ட் வந்து adverbial clause பார்க்கலாம். அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கொடுத்தா மெயின் clause, subordinate clause இல்லையா, அந்த subordinate clause வந்து adverbial clauseனால் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். For noun clause I said answer to the question what to the main clause verb. இங்கே adverbial clauseக்கு you should ask the question when, where, how, why. இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எதனா கிடச்சிதுன்னா that will be an adverbial clause. இப்போ மெயின் clause verb எடுத்து when, where, how, why கேட்டு பாருங்கள் கேள்வி, அதுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிதுன்னா adverbial clause. இல்லை அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காம வாட்ன்ற கேள்விக்கு பதில் கிடைச்சா அது noun clause. ஓகே, இப்போ some examples we'll see for adverbial clause. He ran away as soon as he saw the cop. அவன் போலீஸை பார்த்த உடனே ஓடிட்டான். He ran away, main clause, as soon as he saw the cop, that is subordinate clause. சரி, இந்த subordinate clause noun clause-ஆ, adjective clause-ஆ, adverbial clause-ஆ பார்க்கலாமா? இப்போ பாருங்கள்,
he ran away. Ran verb இல்லையா? Answer to the question கேட்டு பார்ப்போம். When did he run? What did he run? Answer கிடைக்குதா வாட்டுக்கு? இல்லை. But when கேட்டு பாருங்க. When did he run away? As soon as he saw the cop. So we are getting an answer to the question when. So main clause ஓட verb எடுத்து answer to the question when கேட்டு பாருங்க. Answer you will get, that is called adverbial clause. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். I am glad that he has recovered from his illness. I am glad that he has recovered from his illness. I am glad. Okay. Why you are glad? Why? நான் சொன்ன answer to the question when, where, how, why. இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கிடைச்சதுன்னா அது adverbial clause. இங்கே என்ன ஆன்சர் கிடைக்குது? Why என்ற கேள்விக்கு ஆன்சர் கிடைக்குது நமக்கு. I am glad. Why you are glad? That he has recovered from his illness. That is a subordinate clause. So it is adverbial clause. புரிஞ்சுதா? What you are glad ன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாதுல்ல. So that is not a noun clause, but it's an adverbial clause. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். I asked her about her health when she came home. I asked her about her health when she came home. இப்போ I asked her about her health main clause. When she came home subordinate clause. இப்போ இந்த subordinate clause நவுனா adverbial-ஆ இல்லை adjective-ஆ பார்க்கலாம். I asked her, when did you ask her? நீ அவளை எப்போ கேட்ட? அவள் எங்கள் வீட்டுக்கு வரும்போது கேட்டேன். When she came home. So now we are getting an answer to the question when. So answer to the question what na? Noun clause. Answer to the question when, where, how, why அப்படின்னா adverbial clause. Okay? இப்போ adjective clause பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. adjectiveனா என்ன? நவுனை பற்றி எக்ஸ்ட்ராவாக சொல்கிறது தான் adjective இல்லையா? இப்போது இந்த adjective clauseல வர conjunction, that is subordinate conjunction, it will refer to the noun in the main clause. For example, I know the place where he was born. I know the place main clause, where he was born subordinate clause. இங்கே பார்க்கும்போதே தெரியுது where, 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 அது பிளேஸை குறிக்குது இல்லையா? So that is adjective clause. Similarly, he is Mr. Shaw who is very courageous. He is Mr. Shaw. That is main clause. Who is very courageous? Who refers to Shaw? So நல்லா புரியுதா? இப்போ adjectiveனாலே it refers to noun சொல்கிறோம். So இந்த main clauseல இருக்க அந்த நவுனை வந்து குறிக்கிறது தான் it is adjective clause. இப்போ அடுத்தது adjective clause சமயத்தில் ஸ்ப்ளிட் பண்ணி கூட கொடுப்பாங்க. The village where he was born is yet to be civilized. The village, that is only part of the main clause. இதில் main clause எது, subordinate clause எது சொல்லுங்க பாருங்க. The village where he was born is yet to be civilized. அவன் பிறந்த கிராமம் வந்து இன்னும் சிவிலைஸ் ஆகல. The village is yet to be civilized. That is the main clause. Where he was born, subordinate clause, and the where refers to village. So it is adjective clause. இப்போ ஒர்க் ஷீட் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறோம். ஆனால் இப்போ இங்கே ஜஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ தூரம் புரிஞ்சுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. டெஸ்ட் யோர் செல்ஃப். ஸோ ஒரு 6 சென்டென்சஸ் மிக்ஸ் பண்ணி தரேன். நவுன் கிளாஸ், adjective clause, adverbial clause. நீங்கள் அதை கண்டுபிடிங்க எப்படின்னு. ஓகே, நவ் டெஸ்ட் யோர் செல்ஃப். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். No one knows when he will die. Time which is once lost is lost forever. He admitted that he had done wrong. He was happy that he had won a prize. When he finished his work, he went out to play. We saw the place where Tagore was born. I hope you all have finished. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன clause? Noun clause. எது? No one knows, that is main clause. When he will die, subordinate clause. So அந்த when he will die வந்து it is noun clause. எப்படி சொல்கிறீங்க noun clause-னு? No one knows. What no one knows? What does they do not know? Answer to the question what? We are getting an answer to the question what. So it is noun clause. No one knows what they do not know when he will die. So that is noun clause. Next, time which is once lost is lost forever. In this, which is the main clause?
time is lost forever. The main clause வந்து split ஆயிருக்கு பாருங்க. time, then where is the verb? Is lost forever. Time is lost forever is main clause. And subordinate clause வந்து which is once lost. And the which refers to what? Time. And time is a noun, isn't it? So it is adjective clause. Which is once lost. That is adjective clause. அடுத்தது, he admitted that he had done wrong. He admitted, main clause. What did he admit? That he had done wrong. So it is noun clause. Correct. Next, he was happy that he had won a prize. He was happy. Answer to the question என்ன வருதுங்க? He was happy. Why he was happy? That he had won a prize. So answer to the question why அப்படின்னா என்னது அது? When, where, how, why na? Adverbial clause. Yes, you're right. Next, when he finished his work, he went out to play. He went out to play. That is main clause. So when did he go out? When he finished his work. So answer to the question when. So it is what? Adverbial clause. அடுத்தது, we saw the place where Tagore was born. We saw the place, main clause. Where refers to the place where Tagore was born. So it is, yes, adjective clause. I am sure you all would have got everything correct. ஸோ எத்தனை பேருக்கு 6 out of 6 வந்தது இதில்? ஸோ நான் ஆக்சுவலாக மிக்ஸ் பண்ணி கேட்டிருந்தேன். 2 நவுன் கிளாஸ், 2 அட்ஜெக்டிவ் கிளாஸ், 2 அட்வர்பியல் கிளாஸ் மாற்றி. ஐ எம் ஷூர் யூட் ஹவ் அண்டர்ஸ்டுட். பட் எனிவே, தனியாக இன்னொரு அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக ஒர்க் ஷீட்டே கொடுக்குறோம். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இந்த வீடியோவை பார்த்துட்டு இதுக்கு அடுத்தது அட்வர்பியல் கிளாஸ். அஃப்கோர்ஸ் நவுன் கிளாஸ், அட்ஜெக்டிவ் கிளாஸ், அட்வர்பியல் கிளாஸ் நம்ம படிச்சிட்டோம். பட் அட்வர்பியல் கிளாஸில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் அதை ஒரு தனி வீடியோவாக கொடுக்கலான் இருக்கோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இமீடியட்டாக நீங்கள் அந்த அட்வர்பியல் கிளாஸ் வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறமா ஒர்க் ஷீட் பண்ணுங்கள். ஓகே? ஸோ ஐல் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. டில் தென் டேக் கேர். பை.